பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆன்லைன் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தர தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். இதில் கலந்து கொண்டுகின்ற நம்முடைய அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பக்தி உணர்வோடு நாங்கள் இதில் பங்கெடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கிருபை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளின் நாம மகிமைக்காக நமது ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 16வது பாடல், ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே. பாமாலை எண் 16. பாமாலை எடுத்தவர்கள் என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாட உங்களை அன்பாக அழைக்கின்றேன். கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே தெண்ட நீட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே, நீரே என்றும் என்னுடைய ஞான மனவாளனே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பேரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய், உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். தொண்ணூற்றி 5வது பக்கத்திலே இருக்கின்ற 3வது ஆராதனை முறை ஜெப புத்தகத்திலே 95வது பக்கம் 3வது ஆராதனை முறை. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. மகிமையும் மகத்துவமும் அவர் சமூகத்தில் உண்டு, வல்லமையும் தேசுஜம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராக பயபக்தியோடு பணிவேன். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனுக்கு அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமேன். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். முதலாவது பாவறிக்கை. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்கான வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 46 1 முதல் 11 வசனங்கள் அடங்கியிருக்கின்ற சத்திய வசனங்களை நாம் கேட்போமாக. சங்கீதம் 46, Psalm 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புள்ள நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இம்மட்டும் தேவன் நம்மை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் நடத்துவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு நம்மை அவருடைய கரத்திலே ஒப்படைத்து இந்த நாளின் செய்தியை நாம் கேட்போம். 1517வது வருடம் ரெஃபர்மேஷன் என்று அழைக்கப்படுகின்ற சபையின் மறுமலர்ச்சியை அதிகமாக நினைத்து புதிய காரியங்களிலே ஈடுபட்டு வந்தவர் மார்ட்டின் லூதர் என்று நாம் அறிவோம்.
அதனை தொடங்கி 10 ஆண்டுகள் கழித்து 1527 வருடத்திலே மார்ட்டின் லூத்தர் ஒரு முறை ஒரு ஆலயத்திலே அருளுரை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். பின்பு காதிலே பெரும் இரைச்சல் அவருக்கு அதிகமாக இருந்தது. இருதய நோயும் அவருக்கு அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே விட்டன்பர்க், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய விட்டன்பர்க் நகரிலே பிளாக் பிளேக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தொற்று நோய் அதிகமாக பரவி வந்தது. எல்லாரும் அந்த விட்டன்பர்க் நகரத்தை விட்டு வெளியூர்களுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இறந்து போய்விட்டார்கள். ஆனால் மார்ட்டின் லூத்தர் நினைத்தார், தானும் தன்னுடைய மனைவி கேட்சி அவர்களும் இங்கேயே இருந்து இங்கே இருக்கின்றவர்களுக்கு தொண்டு செய்யலாம், சேவை செய்யலாம், சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்கும் நோய் தொற்றிலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கும் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உதவி செய்யலாம் என்று அவர் நினைத்து அங்கேயே தங்கிவிட்டார். அவருடைய மனைவி 2வது குழந்தைக்காக கர்ப்பமுற்றிருந்தார்கள். இவருடைய வீடு ஒரு மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. அந்த மருத்துவமனைக்கு வந்த அநேகரில் பலரும் இறந்து போய்விட்டார்கள். மார்ட்டின் லூத்தருடைய 1 வயது மகனும் 1வது மகனும் அவனும் நோய் தொற்றுக்கு ஆளாகினான். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய கிராமத்தையும் சுற்றி மரணமானது வளைத்து கொண்டது. இந்த மரண பயத்திலே தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் நினைத்தவராக அவர் யோசித்து கொண்டிருக்கின்றார். செய்வதறியாது அவர் திகைக்கின்றார். அந்த சமயத்திலே அவரை பலப்படுத்தியது இந்த 46வது சங்கீதம்தான். இதனை மையமாக வைத்து மிக அருமையான ஒரு பாடல், his most famous hymn, a mighty fortress in our God. நம்முடைய கடவுளிலே ஒரு பலத்த கோட்டை என்கின்ற தலைப்பிலே ஒரு அருமையான ஒரு பாமாலையை அவர் எழுதினார். இதற்கு உறுதுணையாக அவருக்கு இருந்தது இந்த 46வது சங்கீதம். இந்த 46வது சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதவில்லை, நமக்கு தெரியும். துவக்கத்திலேயே அதற்கு தலைப்பு ஒன்றை கொடுக்க நினைத்து இப்படியாக எழுதியிருக்கிறார்கள். ஆலோமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரிலுள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று இதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. ராகத் தலைவன் மியூசிக் டைரக்டர், அவருக்கு கோராகின் புத்திரர், கோராகு ஒருவேளை எழுதி இந்த ராகத் தலைவன் என்று சொல்லப்படுகின்ற மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாட்டாக இது அமைகின்றது. சில சங்கீதங்களிலே சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும், ஆனால் இங்கே பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆக இதனுடைய ஒரு உருக்கமான கடவுளை மையமாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த செய்தி அநேகருக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கின்றது. இது எழுதப்பட்ட காலம் 7ஆம் நூற்றாண்டு, அதாவது 7th century BC, கிறிஸ்துவுக்கு முன் 7வது நூற்றாண்டிலே இது எழுதப்பட்டிருக்கலாம். இதனுடைய கான்டெக்ஸ்ட், எழுதப்பட்ட சூழ்நிலை 2 ராஜாக்கள் 18, 19, 20 அதிகாரங்களிலே இது வருகின்றது. அந்த சமயத்திலே இது எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். அதனை குறித்து நான் பின்னர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அசீரிய ராஜா சனகரிப் என்பவன் எருசலேமை
முற்றுகையிடுகிறான். அப்பொழுது எருசலேமிலே எசேக்கியா ராஜா ஆட்சி செய்து வருகின்றார் யூதாவிலே. அந்த சந்தர்ப்பத்திலே எழுதப்பட்ட ஒரு பாடலாக இது அமைந்திருக்கின்றது. முதல் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலம். யார் இந்த தேவன்? Who is this God? Who is our refuge and strength and help in our trouble? அடைக்கலமும் பலனும் துணையுமாய் இருக்கின்ற இந்த கடவுள், இந்த தேவன் யார் என்பதற்கும் இந்த சங்கீதத்திலேயே நமக்கு பதில் இருக்கின்றது. 7வது வசனமும் 11வது வசனமும் இதனை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11வது வசனமும் அதேதான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நமக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் தேவன் கடவுள் யார் என்றால், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யாக்கோபின் தேவன். சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன், the Lord of hosts and the God of Jacob. இவர்தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts என்பதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு தெரியும், சேனை என்றால் படை, ஆர்மி என்று நமக்கு தெரியும். எபிரேய மொழியிலே ஜெஹோவா சபஓத் அல்லது யாவே சபஹோத் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் என்பதற்கு அண்ட சராசரங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆண்டவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, இவ்வாறு வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இந்த சர்வ சேனை அனைத்தையும் ஆண்டவர் படைக்கின்றார். அப்படி படைத்து அதற்கு ஆட்சி புரிபவராக, ஆளுகை செய்கின்றவராக இந்த ஆண்டவர் இருக்கின்றார். முதலாக இந்த சேனைகளின் கர்த்தர் என்கின்ற வார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வருகின்றது. அன்னாளுடைய ஜெபம் அது. அன்னாள் ஆலயத்திலே சென்று அழுது புலம்பி, சேனைகளின் கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீர் தாரும், அந்த குழந்தையை நான் உமக்காக அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தினுடைய முதல் வார்த்தையாக இந்த சேனைகளின் கர்த்தர் என்கின்ற வார்த்தை வருகின்றது. நெகேமியா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கின்றது. இப்படி அனைத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் இந்த அனைத்தையும் சர்வ சேனைகளையும் அவைகளோடு இருந்து ஆட்சி செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஒருவேளை தேவ தூதர்களுடைய சேனைகளோடு ஆண்டவர் விண்ணுலகிலே வீற்றிருந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு அறிஞர் இப்படியாக இதற்கு விளக்கம் சொல்கின்றார். லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் என்றால்
to express the universal dominion of God over the whole universe in all its battalions and sections, which they conceived as one ranked army, obedient to the voice of the great general and ruler of them all. இந்த சேனைகளின் கர்த்தர் என்கின்றது இந்த அண்ட சராசரத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரின் கீழே இருக்கக்கூடிய அவருடைய ஆளுகையை குறித்து அவருடைய சர்வ வல்லமையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சர்வ சேனைகளோடு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கடவுளுடைய வல்லமையை குறிக்கக்கூடியது தான் இந்த சேனைகளின் கர்த்தர் என்பது அநேகருடைய வியாக்கியானமாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது காட் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் தேவன். வேதத்திலே யாக்கோபை விட அநேக நீதிமான்கள் இருந்திருக்கின்றார்கள், உயர்ந்த உன்னத மனிதர்கள் விசுவாசிகள் இருந்திருக்கின்றார்கள். ஆபிரகாமை போல மற்றும் மோசேயை போல, தாவீதை போல, யோசேப்பை போல அநேகர் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் விடுத்து ஏன் யாக்கோபின் தேவன் என்று இந்த சங்கீதத்திலே எழுதுகிறார் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு நமக்கு தெரியும், ஒரு ஏமாற்றுக்காரர், பொய் பேசுகிறவர், தகப்பனை ஏமாற்றியவர், சகோதரனை ஏமாற்றியவர், தன்னுடைய மாமனை ஏமாற்றியவர். இப்படி இந்த ஏமாற்றுக்காரர், அவருடைய பெயரிலே கடவுள் இருக்க வேண்டுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரர் தன்னுடைய தவறை உணர்ந்து கடவுளிடம் வருகின்றார். ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே ஆண்டவரோடு அவர் போராடுகின்றார். போராடி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு ஒரு சொப்பனத்தை அவர் கண்டு அவர் ஆண்டவரோடு உரையாடுகின்ற நிகழ்வு நமக்கு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு தவறு இழைத்தவர், ஏமாற்றுக்காரர் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வருகின்றது ஒரு பெரிய விஷயம். 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அதாவது ஒரு ஏணியின் நுனியிலே கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஏமாற்றுக்காரனாக இருந்த யாக்கோபு ஆண்டவரோடு போராடுகையிலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனோடு உடன்படிக்கை பண்ணுகின்றார். அவனுடைய பெயரையும் மாற்றுகின்றார். இஸ்ரவேல் என்று சொல்லி அவனையும் மாற்றுகின்றார், அவனுடைய பெயரையும் மாற்றுகின்றார். இப்படி அவன் ஒரு புதிய மனிதனாக இருக்கின்றான். ஆக சேனைகளின் கர்த்தர் என்கின்றது ஏற்கனவே நாம் பார்த்தோம். யாக்கோபின் தேவன் என்கின்ற இந்த சேனைகளின் கர்த்தர் யாக்கோபுக்கு தயவாக இறங்கி அவன் மேல் அன்பு பாராட்டி, இரக்கம் பாராட்டி, கருணை காட்டி அவனை மீட்டுக் கொள்கின்றார். ஒரு மனிதனை, ஒரு ஏமாற்றுக்காரனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 8:4 நாம் வாசிக்கின்றோம், நீர் மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று. ஹீ சோ ஸ்மால், ஒரு சிறிய மனிதன் தானே.
ஆக அண்ட சராசரத்தை சேனைகளோடு ஆளுகின்ற ஆண்டவர் மிகவும் சிறியவனாகிய ஏமாற்றுக்காரனாகிய யாக்கோபின் மீதும் இரக்கம் காட்டுகிறது ஒரு மாபெரும் விஷயம் அல்லவா? So, the Lord of hosts speaks of God's infinite power and absolute supremacy and delivers us from fear. The Lord of Jacob speaks of his gentle loving care, bond of friendship between man and God. சேனைகளின் கர்த்தர் என்கின்றது அவருடைய அளவிற்கு அதிகமான ஆற்றலை அவர் கொண்டிருக்கின்றார், எல்லோரையும் ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்கிறதை குறிக்கின்றது. யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகின்ற ஒரு பதம் மிகவும் சிறியவனான ஒரு பாவியான ஏமாற்றுக்காரனான யாக்கோபின் மீதும் அன்பு கொண்டிருக்கின்றார், கரிசனையோடு அவன் அண்டை வருகிறார், அவன் மீது இரக்கம் கொண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்கிறதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக உயர்ந்த உன்னதமான வல்லமையுடைய ஆண்டவர் மிகவும் சிறியவனாக இருக்கின்ற யாக்கோபுக்கு அவர் தரிசனமாகி போராடி அவனோடு உடன்படிக்கை செய்து ஆசீர்வதித்த காரணத்துக்காக இந்த சங்கீதத்தை எழுதியவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற துவக்கத்தோடு எழுதுகின்றவர். அவர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள், இன்னல் இக்கட்டுகள், மரணங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்பது உண்மையாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த முதல் வசனத்தை மட்டும் எடுத்து அதனுடைய அடிப்படையிலே சில குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம். God is our refuge. தேவன் நமக்கு அடைக்கலம். அடைக்கலம் அல்லது இந்த ரெஃப்யூஜ் என்று சொல்லுகின்றது புகலிடம், அகதிகள் முகாம். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் எ பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, ஒரு ஷெல்டர், ஒரு ஹோப், ஒரு ட்ரஸ்ட். ஒருவருக்கு ஆபத்துகள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது அவற்றிலிருந்து அவர் விடுபடுவதற்காக ஓடுகின்ற பொழுது ஒரு இடத்திலே அந்த ஆபத்திலிருந்து தன்னை காப்பதற்கு ஒரு இடம் நன்றாக இருக்கிறது என்று கருதினால் அங்கே அவர் ஒளிந்து கொள்ளுகின்ற அல்லது புகலிடம் தேடுகின்ற இடம்தான் அடைக்கலம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஒருவேளை ஸ்ரீலங்காவிலிருந்து அநேகர் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்தார்கள். பங்களாதேஷிலிருந்தும் அநேகர் புலம்பெயர்ந்து நம்முடைய இந்திய நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தார்கள். இந்திய நாடு அவர்களுக்கு அந்த அடைக்கலத்தை கொடுத்தது என்று நாம் உணர்கின்றோம். ஆக கடவுள் நமக்கு அடைக்கலம் என்று சொல்கின்ற பொழுது, நம்மை ஆபத்துக்கள் சூழுகின்ற பொழுது நமக்கு அடைக்கலமாக அவர் இருக்கின்றார். நாகும் 1 அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. Lord is good, a refuge in times of trouble. ஆக கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார், அதுவும் ஆபத்து காலத்திலே நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். யாருக்கெல்லாம் இந்த அடைக்கலம் என்று நாம் பார்த்தால், நீதிமொழிகள் 14 அதிகாரம் 26வது வசனம், Proverbs 14:26, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை இருக்கிறது, அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். உபாகமம் 33:27, டியூட்ரானமி 33:27,
அனாதி தேவன் உன் அடைக்கலம். இட்டர்னல் காட் இஸ் யோர் ரெஃப்யூஜ். நித்தியமாக இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். சங்கீதம் 18:2 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், என் துருகம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். சவுல் தன்னை கொல்வதற்காக காடுகளிலே தாவீது ராஜா ஆங்காங்கே ஓடி ஒளிந்து திரிகின்ற பொழுதெல்லாம் தாவீது ராஜா சொன்ன ஒரு பாடல் தான் இந்த சங்கீதம் 18:2. சவுல் என்னை துரத்தி கொண்டு வருகிறார், எனக்கு அடைக்கலம் யார் என்றால் கடவுள்தான் என்று சொல்லி சங்கீதம் 18:2 நாம் இப்படியாக வாசித்தோம். சங்கீதம் 9:9 Psalms 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். இன்னொரு அழகான வசனம் ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம். ஐசையா chapter 25 verse 4. கொடூரமானவைகளின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். என்ன ஒரு அழகான வசனம் பாருங்கள். For you have been a strength to the poor, a strength to the needy in distress, a refuge from the storm, a shadow from the heat. ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் போல இருக்கின்றீர். அவரை நம்புவோருக்கு, அவருக்கு பயப்படுவோருக்கு இந்த கொடிய கொரோனா காலத்திலும் அவரிடத்தும் அடைக்கலம் கிடைக்கின்றது. இரண்டாவது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். God is our strength. அடைக்கலம் மட்டுமல்ல, நமக்கு பலனாக இருக்கிறார். ஆற்றல், அவரே நமக்கு ஆற்றல் தருகின்றவர். கர்த்தர் என் பலனானவர். இந்த கொரோனாவினுடைய இன்றைய நிலையை இதே சங்கீதத்திலே நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 38:6-11 வரை இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். Psalms 38 verses 6-11. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்கலெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளமும் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். இந்த நாளினுடைய இந்த கொரோனா தொற்றுவினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லோருடைய நிலைமையும் விளக்கக்கூடியதாக இந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கியிருக்கின்றேன், நான் முழுக்க துக்கப்பட்டு தெரிகிறேன், என் மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறேன், என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. இப்படி இந்த நிலையிலே இருக்கக்கூடிய அனைவருக்குமே கடவுள் பலன் தருகின்றவராக இருக்கின்றார். இப்படி பலன் குன்றிய நேரத்தில் எப்படி பலன் பெற முடியும் என்றால், ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். ஐசையா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், those who wait for the Lord
shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த காத்திருத்தல், வெயிட்டிங் என்கின்றது சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய ஒன்று. ஒருவேளை பஸ்ஸுக்காக நாம் காத்திருக்கின்றோம், அல்லது பேங்க்கில் வேலைகள் செய்வதற்காக அல்லது பணம் எடுப்பதற்காக டோக்கன் வாங்கி காத்திருக்கின்றோம், ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் காத்திருக்கின்ற வேலைகளிலே இருக்கின்றோம். அல்லது யாராவது ஒருவர் நம்முடைய வீட்டுக்கோ அல்லது நம்மை காணவோ வருகிறார் என்று சொன்னால் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம். நேரம் எடுத்துக்கொண்டால் மன உளைச்சல் நமக்கு வந்திருக்கின்றது. இந்த காத்திருத்தல் என்பதற்கான எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு, இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது. The Hebrew word for waiting also means hope for and anticipate. நம்பிக்கை வைப்பதும் எதிர்பார்ப்பும் அடங்கிய ஒன்றுதான் இந்த எபிரேய வார்த்தையினுடைய காத்திருத்தல் என்பதற்கான வார்த்தையின் அர்த்தமாக இருக்கின்றது. இதனுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ரெஸ்டாரண்ட்டிலே, ஒரு ஹோட்டலிலே வெயிட்டர் ஒருவர் காத்திருக்கிறார். அந்த வெயிட்டர் காத்திருக்கின்ற பொழுது அந்த ஹோட்டலுக்கு விருந்தாளிகளாக போகின்றவர்கள் அங்கே போய் அமர்கிறார்கள். உடனே அந்த வெயிட்டர் அவரிடம் வந்து பணிவாக அவரிடத்தில் கேட்கின்றார், ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. அவர் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்கின்ற பொழுது அதில் மிகவும் கரிசனையோடு மிக கவனத்தோடு அவருக்கு என்ன வேண்டுமோ அதனை அவர் செய்கின்றார். ஆக இந்த வெயிட்டருடைய ஒரு சேவைதான் இந்த காத்திருத்தல் என்பதற்கான ஒரு அர்த்தமாக இருக்கிறது என்று ஒரு பிப்ளிக்கல் ஸ்காலர், வேத விற்பனர் ஒருவர் இப்படியாக அதனை சொல்லுகின்றார். ஒருவேளை நாம் காத்திருத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருக்காக ஊழியம் செய்தல், ஆண்டவருக்காக சேவை செய்தல், ஆண்டவருக்காக நாம் காத்திருந்து அவருக்காக அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றதாக அமைகின்றது. இந்த எந்த நேரத்திலே என்ன தேவை என்று ஒரு எஜமானனுக்கு தெரியும். ஆக இந்த காத்திருத்தல் நடைபெறுகின்ற பொழுது கடவுள் நமக்கு எஜமானனாக இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார். அதிலே ஒன்றுதான் பலன் நமக்கு கிடைக்கின்றது. ஆக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக அந்த புது பலன் கிடைப்பதினாலே நமக்கு புதிய ஆற்றல் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியன் சாப்டர் 4 verse 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்கின்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னை பலப்படுத்தினார். ஆக இந்த பலன், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் காத்திருத்தல், ஜெபத்திலே தியானத்திலே காத்திருக்கின்ற பொழுது நமக்கு அந்த புது பலன் கிடைக்கின்றது. அந்த பலத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். 3ஆவதாக நாம் பார்க்கின்றோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக. God is our help in trouble. நமக்கு ஆபத்திலே துணையாக அவர் இருக்கின்றார். துணை, உதவி, ஹெல்ப் என்பது அவருக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று நாம் சொன்ன உடனே என்னுடைய ஞாபகத்துக்கு வருகின்றது வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணை என்றால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக இருத்தல். அப்படி என்றால் லைஃப் பார்ட்னர்ஸ், வாழ்வு முழுவதுமாக ஒருவருக்கொருவர் உடன் இருக்கின்றவர்.
ஐயா எனக்கு உதவி செய்யுங்கள், இந்த பாரத்தை என்னுடைய தலைமையிலே வையுங்கள் என்று தூக்க முடியாத சூழ்நிலையிலே இன்னொருவருடைய உதவியோடு பாரத்தை நாம் தூக்குகின்றோம். ஒருவேளை பார்வையற்றவர்கள் நடக்க முடியாத நேரத்திலே கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ், எனக்கு ஏதாவது உதவி செய்வீர்களா அப்படி என்றால் கையை பிடித்து ரோட்டினுடைய அடுத்த பக்கத்துக்கு அவரை கொண்டு சென்று விடுகின்றார். அந்த இடைப்பட்ட தூரத்திலே அவருக்கு உதவியாளராக அவரோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றது தான் இந்த துணை அல்லது உதவி என்று நாம் சொல்கின்றோம். ஒருவேளை தனிமையாக இருக்கின்ற நிலையிலே, பயத்திலே இருக்கின்ற பொழுது, ஆபத்திலே இருக்கும் பொழுதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு துணை தேவைப்படுகின்றது. அந்த துணையாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையாக அமைகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 7வது நூற்றாண்டு. இந்த கிறிஸ்துவுக்கு முன் 7வது நூற்றாண்டிலே எசேக்கியா ராஜா யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சனகரிப் என்கின்ற ராஜா அசீரியா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சனகரிப் 2 லட்சம் வீரர்களோடு எருசலேமை கைப்பற்ற வருகின்றான். எருசலேமுடைய மக்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் தங்களுக்கு வந்திருக்கின்ற ஆபத்தை பற்றி அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த சமயத்திலே எசேக்கியா ராஜா தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகின்றார். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். 2 Chronicles chapter 32 verses 7 and 8. 2 நாளாகமும் 32 7 8 வசனங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஜனங்களுக்கு எசேக்கியா ராஜா என்ன சொல்கிறான்? அசீரியா ராஜாவினுடைய பலம் பெரியதென்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவனை விட பலசாலியான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு இந்த யுத்தத்தை நடத்தி நம்முடைய நாட்டை நமக்கு மீட்டு தருவார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகின்றான். ஜனங்கள் அதன் மேலே நம்பிக்கை வைத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கடைசியிலே அந்த அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது அசீரிய ராஜா தோற்று போகின்றான், அவன் கொல்லப்பட்டும் போகின்றான். ஆக பலன் கொண்டு திடமனதாய் இருக்கின்ற பொழுது நமக்கு துணையாக, யுத்தம் செய்வதற்கே துணையாக ஆண்டவர் வருகிறார் என்கின்றது நமக்கு கிடைத்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இன்னும் ஓரிரு இடங்களிலே இந்த துணை என்கின்றது, உதவி என்கின்றது சில வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கீதம் 108:12, சாம்ஸ் 108:12, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. 121வது சங்கீதம் அனைவருக்கும் மனப்பாடமாக தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எபிரேயர் 13:6, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆபத்தான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமாக இருக்கின்றார். During the time of COVID, God is our refuge.
our strength and our help. இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமாக இருக்கின்றார். இந்த துணையாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் தைரியத்தை கொண்டு இந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டு வாழ்வோம். தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய ஆலயத்திலே ஒரு சீனியர் மெம்பராக இருந்து மிகவும் ஆலய நிகழ்வுகளிலே அனைவருக்கும் உதவியாக இருந்த மிஸ்டர் பி ஜெயசீலன் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அவரை இழந்திருக்கின்ற அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் மேரி ஜெயசீலன், அவருடைய பிள்ளைகள் ஜாஷுவா மற்றும் ஜான் ஜாஸ்பர், மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் சபையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெயசீலன் அவர்களை பற்றி அறியாதவர்கள் நம்முடைய சபையில் இருக்க முடியாது. குடும்பமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டவர். ஜான் குடும்பமாக அவருடைய கீழ் வீட்டிலே வந்திருந்த பொழுது தன்னுடைய பேர பிள்ளைகளோடு அவர் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடி அனுபவித்ததை, மகிழ்ச்சியாக இருந்ததை நான் நேரிலே கண்டவன். பிள்ளைகள் எல்லோரும் தாத்தா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொன்ன பொழுதெல்லாம் முகம் கோணாமல் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியவர். தம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி மனைவிக்கும் சரி அவர்கள் கேட்டவற்றையெல்லாம் கூட வாங்கி தந்து நாம் எல்லோரும் ஒன்றாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்கிறதிலே அக்கறை எடுத்து கொண்டவர் திரு ஜெயசீலன் அவர்கள். அடுத்து ஆலயத்திலே நாம் அவரை பார்க்கின்றோம். ஆலயத்துக்குண்டான காரியங்கள் அனைத்திலேயும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தியவர். கட்டிட வேலைகளெல்லாம், புதிய கட்டிடத்தினுடைய வேலைகள் நடந்த சூழ்நிலையிலெல்லாம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து என்னென்ன வேலையெல்லாம் ஆயிருக்கிறது என்று சொல்லி அங்கே இருந்து அவைகளை கவனித்து கொண்டவர். எந்த நிகழ்வுகள் நேரிட்டாலும், அது ஒரு திருமணமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜெபக்கூட்டமாக இருக்கட்டும், தோத்திர பண்டிகையாக இருக்கட்டும், அல்லது ஃபேமிலி சண்டேவாக இருக்கட்டும், விபிஎஸ் நிகழ்வுகளாகட்டும், அனைத்துக்கும் உணவு பரிமாறுகின்றது. அந்த உணவுகளை அவரே கூட நின்று எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற ஒன்று. இவைகளை அதிகமாக அவர் செய்தது நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. தன்னுடைய நேரத்தையும் பார்க்காமல் ஆலயத்துக்காகவும் ஆண்டவனுக்காகவும் உழைத்த ஒரு பெரியவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த செய்தியெல்லாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைத்த பொழுது மிகவும் வருத்தத்துக்குள்ளான, மிகவும் வேதனைப்பட்டோம். இந்த கொரோனாவினாலே யாரும் சென்று பார்க்க முடியாத சூழ்நிலையிலே நாம் இருந்தது இன்னும் அதிக வேதனை தருகின்றதாக இருக்கிறது.
அடுத்ததாக அவரிடத்திலே ஒரு முக்கிய குணம் என்னவென்றால், அனைவருக்கும் தானாகவே முன்வந்து அநேக உதவிகளை செய்தவர். கடந்த ஈஸ்டர் அன்று, கிறிஸ்து உயிர் சென்ற திருநாள் அன்று ஆலய ஆராதனை முடிந்தவுடன் நானும் அவரும் பெரியோர்களுக்கு, ஆலயம் வர முடியாதவர்களுக்கெல்லாம் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு திருவிருந்து கொடுத்து வந்தோம், ஜெபம் செய்துவிட்டு. மிகவும் அன்போடு என்னை அழைத்து சென்று அந்த ஊழியத்திலே அவர் பங்கெடுத்தார். அப்பொழுதெல்லாம் பார்க்கிறவர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார், மெடிக்கலுடைய இன்சூரன்ஸ் இப்படி இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறது, நீங்களெல்லாம் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பார்க்கின்ற பெரியோர்களுக்கெல்லாம், குறிப்பாக பெல் எம்ப்ளாயீஸ் அவர்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொண்டு வந்தார். அடுத்த முக்கியமான ஒரு பாடம் அவரிடத்தில், தனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் அனைத்து சமயத்திலேயும் அவர் மகிழ்வோடு இருப்பார், அனைவரையும் சிரிக்க வைப்பார். நகைச்சுவை உணர்வு அவருக்கு அதிகமாக இருந்தது. அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கின்றதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர். இப்படி ஒருவர் நம்மை விட்டு பிரிந்தது நமக்கு பெரிய இழப்பு. அப்படி குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபித்திட உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே வண்ணமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய சபையை சேர்ந்த திருமதி விக்டோரியா லலிதா தியாகராஜன் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார். அதுவும் ஒரு சோகம். மிஸ்டர் தியாகராஜனும் அவருடைய மனைவி லலிதா தியாகராஜனும் ஆலயத்திலே பல ஆண்டுகளாக நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே இருந்தவர்கள். அந்த சகோதரி பக்தி வைராக்கியம் மிக்கவர், அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுத்தவர். அவரை இழந்திருக்கின்ற அவருடைய கணவர் திரு தியாகராஜன் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்தி ஆறுதல் படுத்தி உங்களை அரவணைத்து காப்பாராக. ஆமென். கீர்த்தனைகளிலே 167வது பாடல், நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. இந்த பாடலின் ஒரு சில சரணங்களை நாம் பாடுவோம். எடுத்து வைத்தவர்கள் என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடலாம். 167. நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தம்பீரான் ஒருவனே, தஞ்சமே தருவனே, வரு தாவீது குமார குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கோர், நாதனே கிருபை கோர், வேதனே சிறுமை தீர், அதிநலம் மிகும் உன திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. ஆதிவோ லோலமே ஆதிவோ லோலமே, பாது காலமே உனதடி
அடிமைகள் பாடு துயர் அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம். அளவற்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே எல்லாருக்காகவும் வேண்டிக்கொள்ள நம்முடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த சோதனை காலங்களிலே எங்களை ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்கின்ற 46வது சங்கீதத்தை நாங்கள் வாசித்து தியானித்தோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம் தருகின்றவர், எங்களை பலப்படுத்துகின்றவர், அனுகூலமான துணையாக எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கின்றவர். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே, நாங்கள் எங்களை உமக்கு ஒப்படைக்க நீர் கிருபை தாரும். இந்த நாளிலும் இந்த கொரோனா தொற்றினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற, பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேகரை நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவரே, எல்லோரையும் நீர் தாமே இரக்கத்தோடு நீர் கண்ணோக்கி பார்க்க நாங்கள் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். பிஷப் ஐயாவுக்காக, ரெவரண்ட் பால் தனசேகர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக இந்த தொற்றிலிருந்து விடுபட்டிருக்கின்ற, சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்ற எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ரெவரண்ட் ஹால்வின் ஹெர்பர்ட் அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு தெரியாமல் அநேக விசுவாசிகள், திருச்சபையின் மக்கள் அனைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லோரும் மீட்டாமை சுகப்படுத்தி பலப்படுத்தும். இந்த கொரோனா தொற்றிலிருந்து அநேகரை நீர் காப்பாற்றி இருக்கின்றீர். இன்னும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆலயத்தின் மூத்த அங்கத்தினராக இருந்து கர்த்தருக்குள் மரித்த எங்களுடைய அருமை சகோதரர் ஜெய்சீலன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வாழ்க்கையின் நிறைகுறைகளை அறிந்து நீர் அவரை நடத்தக்கூடியவர் என்கிறதை உணர்கிறோம். அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் மேரி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் ஜோஷுவா மற்றும் ஜான் இவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை நீ தந்து உதவ நாங்கள் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். அதே வண்ணமாக தங்களுடைய துணைவியை எழுந்திருக்கின்ற திரு தியாகராஜன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய பிள்ளைகள் ராஜன் மற்றும் வசந்தி அவர்களுக்காக, அவருடைய மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் மேலும் இரக்கம் பாராட்டி ஆசீர்வதியும். இன்னும் யாராருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமோ அனைத்து பேருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரும் நீட்டாமே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோனுக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடியவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். உங்கள் எல்லோருக்கும் தோத்துறங்க.